நம்ம ஆட் ரோ கொடுத்து புது டேட்டாவை என்டர் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம இதுல ஒரு சில டேட்டாஸை கொடுத்துக்கலாம். இப்போ அந்த டேட்டா இங்க சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண அந்த ஒரு டேட்டா ஷீட்லயும் ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை டெலீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சக்சஸ்ஃபுல்லா டெலீட் ஆயிடுச்சு, ஷீட்லயும் டெலீட் ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் முன்னாடி இந்த டெமோ வீடியோ பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை எப்படி எந்த ஒரு கோடிங் நாலேஜ்மே இல்லாம ஏஐ பயன்படுத்தி கூகுள் ஆப் ஸ்கிரிப்ட் மூலியமா ஈஸியா பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல ஜெமினியை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஐடியாவை தங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் எழுதியிருக்க இந்த ஒரு ப்ராம்ப்டை பாருங்க. இதுல நான் எனக்கு என்னென்ன தேவையோ, என்னோட வெப்சைட் எப்படி இருக்கணுமோ அதை நான் எழுதியிருக்கேன். இதை ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டு கடைசியில இந்த லைனை மட்டும் முக்கியமா ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னோட ப்ராம்ப்டை ஒரு இங்கிலீஷ் ப்ராம்ப்டா மாத்தி கொடு, இந்த மாதிரி தெளிவா சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க அங்க எழுதின அந்த ஒரு ப்ராம்ப்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க எழுதின அந்த தங்கிலீஷ் வேர்டை ஜெமினி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ப்ராம்ப்டா ரெடி பண்ணி தரும். இப்போ அது கொடுத்த ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூ டேப் ஓபன் பண்ணி டீப்சீக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ டீப்சீக் ஓபன் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா சர்ச் அப்படின்னு இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிட்டு இந்த டீப் திங்க் அப்படின்னு இருக்கும். இதை மட்டும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த காப்பி பண்ண அந்த ஒரு இங்கிலீஷ் ப்ராம்ப்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 or 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த ஃபுல் கோடிங்கே அது ஜெனரேட் பண்ணி தரும். இப்ப அதை ஃபுல்லா ஜெனரேட் பண்ணி முடிச்ச உடனே நியூ டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சைட்ல இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஷீட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கூகுள் ஷீட் ஃப்ரண்ட் பேஜ். இதுல இந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல சைட்ல எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும். அதுல ஆப் ஸ்கிரிப்ட் அப்படின்றத ஓபன் பண்ணுங்க. இப்போ டீப்சீக் ஓபன் பண்ணிட்டு அது கொடுத்த கோடிங்கை செக் பண்ணுங்க. அது உங்களுக்கு code.gs அப்படின்னு சொல்லி ஒரு கோடிங் கொடுத்துருக்கோம். அந்த கோடிங்கை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க கோட்ல இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். இந்த இடத்துல நீங்க இத இண்டெக்ஸ்னு அப்படியே விட்டாலும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லனா உங்களுக்கு ஏத்த மாதிரி நேம மாத்திக்கலாம். இப்ப நான் மை ஆப் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறேன். இப்போ மாத்தின உடனே சைட்ல பிளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி HTML அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அங்க நீங்க என்ன நேம் சேஞ்ச் பண்ணீங்களோ, அதாவது அந்த இண்டெக்ஸ்க்கு பதிலா சேஞ்ச் பண்ணீங்கல்ல, அந்த நேம இங்கேயே மாத்திக்கோங்க. இப்போ நான் அங்க மை ஆப் கொடுத்தனால இந்த இடத்துலயும் மை ஆப் அப்படின்னு மாத்திக்கிறேன். இல்ல நீங்க அந்த இடத்துல இண்டெக்ஸ்னு சொல்லி அப்படியே விட்டுட்டா அதே மாதிரி இந்த இடத்துலயும் இண்டெக்ஸ்னு சொல்லி அப்படியே டைப் பண்ணிக்கணும். சரியா? இப்போ டீப்சீக்கு திரும்பி ஓபன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு index.html அப்படின்னு சொல்லி ஒரு கோட் கொடுத்துருக்கோம். அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கோடை எடுத்துட்டு வந்துட்டு திரும்பி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ உங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே சைட்ல டிப்ளாய் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நியூ டிப்ளாய் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. சைட்ல செட்டிங்ஸ் ஐகான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி வெப் ஆப் அப்படின்றத சூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல only for me அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். anyone-னும் இருக்கும். anyone கொடுத்தீங்கன்னா உங்க லிங்கை யாருக்கு வேணா ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். only for me கொடுத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நான் only for me கொடுத்துக்கிறேன். உங்களுக்கான லிங்க் ஜெனரேட் ஆன உடனே அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல உங்க வெப்சைட்ல ஏன் எந்த ஒரு டேட்டாவும் காட்ட மாட்டேங்குதுன்னா, நம்ம கூகுள் ஷீட்ல நம்ம எந்த ஒரு டேட்டாவும் என்டர் பண்ணாத காரணத்தினால இங்க நம்மளுக்கு எம்டியா இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, இதுல எப்பயுமே ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். இது எதுக்காகனா நான் பின்னாடி உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த ஐடி அப்படின்றத முக்கியமா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம், ஏஜ், ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம் முக்கியமா ஐடி அப்படின்றத போட்டுக்கணும். நீங்க இதுல எத்தனை காலம் டைப் பண்ணாலும் அது நம்ம வெப்சைட்ல அப்படியே வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில டேட்டாஸை என்டர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல என்டர் பண்ண எல்லா டேட்டாவும் இந்த இடத்துல வந்திருக்கணும். அதாவது நேம், ஏஜ்னு சொல்லி டைப் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே இங்க வந்திருக்கணும். அந்த ஐடியை தவிர மத்த எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கணும். பட் ஆனா வரல. அது ஏன் வரல அப்படின்றத பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த ஐடி அப்படின்றத முக்கியமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ஐடியோட ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க டைப் பண்ணி ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுவீங்கல்ல, அந்த டேட்டா வந்து அதுவே கிரியேட் ஆகாது. அதை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஷீட்ல போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஐடிக்கு கீழே 1 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா மேலே நம்ம கொடுத்த அந்த நேம் ஏஜ்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெலீட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காட்டும். ஸோ அந்த ரோ ஏன் எம்டியா இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல வெறும் ஐடியை மட்டும்தான் கிரியேட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஐடி வந்து அதால தானா கிரியேட் பண்ண முடியாதனால ஃபர்ஸ்ட் ஐடி 1ன்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான ரோவை அது கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம அதில் அந்த நேம் ஏஜ்ன்றதை எதுவும் ஃபில் பண்ணாதனால அந்த இடத்துல எம்டியா காட்டுது. இப்போ நான் எடிட்டை கிளிக் பண்ணி ஒரு சில டேட்டாவை என்டர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த இடத்துல எம்டியா இருந்த பாக்ஸ்ல நம்ம எடிட் பண்ண டேட்டா ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆட் ரோ கொடுத்து புது டேட்டாவை என்டர் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம இதுல ஒரு சில டேட்டாஸை கொடுத்துக்கலாம். இப்போ அந்த டேட்டா இங்க சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண அந்த ஒரு டேட்டா ஷீட்லயும் ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை டெலீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சக்சஸ்ஃபுல்லா டெலீட் ஆயிடுச்சு, ஷீட்லயும் டெலீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் திரும்பி ஆட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆகுது. அவ்வளவுதான். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ஏஐ கிட்ட தமிழ்ல ப்ராம்ப்ட் கொடுக்கும்போதோ இல்ல ஒரு சில ப்ராம்ப்ட் எடுத்து டீப் சீக்ல போடும்போதோ உங்களுக்கு எடுத்த உடனே கோட அது கரெக்டா கொடுத்துறாது. சில டைம் அது கொடுக்கிற கோட்ல எரர் கூட வரலாம். அந்த டைம்ல நீங்க பயப்படாமல் அந்த எரரை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏஐ கிட்ட கொடுத்து அதை டீபக் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா ஏஐ எல்லா டைமுமே கரெக்டான கோடை கொடுக்காது. நீங்க அதுகிட்ட எரர் வந்துச்சுன்னா உங்களுடைய கோடை எடுத்துட்டு போய் அதை சால்வ் பண்ண கத்துக்கோங்க. இல்லனா இப்போ நான் பண்ண ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த கோடை வேணும்னா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் ஆப் ஸ்கிரிப்டை வச்சு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு நெக்ஸ்ட் போடுற வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டெலிகிராம் குரூப்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல வந்து ஜாயின் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.